தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். வாரங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் மீண்டும் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் பரிசு பொருட்களை வழங்கியிருக்கிறார். அரசியலை கொஞ்சம் பட்டும் படாமலும் பேசியிருக்காரு. டைரக்டா எதுவும் அட்டாக் பண்ணல. எப்படி பாக்குறீங்க அவருடைய அரசியல் கட்சி தலைவராக? ஒரு அரசியல் கட்சியை தொடங்கின பிறகு அந்த நிகழ்ச்சியின் மூலமாக தனக்கு ஒரு மைலேஜ் தேடன்னு தான் அவர் பார்ப்பார். அதனாலதான் சட்டமன்ற தொகுதி வாரியாக 3 இடம் பிடிச்சாங்க. டாப் 3ன்னு எடுக்கிறாரு. அப்பயே தெரிஞ்சு போச்சு அது அரசியல் தானே. அதனால அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டலாம். அவர் சொன்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான், நல்ல அறிவுரை தான். சுய கட்டுப்பாட்டோடு இருங்க. கஞ்சா விற்க தான் செய்வான், டாஸ்மாக் திறந்துதான் இருக்கும், நீங்க சுய கட்டுப்பாட்டோடு இருங்கிற மெசேஜ் அதுல இருக்கு. ஒரு நாடறிஞ்ச பிரபலம் அப்படி சொல்ற போது விஜயை ரசிக்கிற, ஆராதிக்கிற, கொண்டாடுகிற அந்த இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கிற போது அவர்களுக்கு அவர் போன்றவர்கள் சொன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நம்புறேன். அரசு செய்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை விட பலமானது இந்த மாதிரியான பிரபலங்கள் செய்யறது. அவர் சிகரெட் பிடிச்சா எப்படி அதே மாதிரி நம்மளும் குடிக்கணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி ஒரு தாக்கம் அவருக்கு இதை செய்யாதீங்கன்னு சொல்ற போது ஒரு 10 பேர் மனசுல அது தாக்கத்தை ஏற்படுத்தும். தலைவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவரை ரசிக்கிறவங்க கூட குறைஞ்சபட்சம் காது கொடுத்து கேட்பான். அந்த வகையில் ஒரு நல்ல இடத்துல நல்ல ஆலோசனை சொன்னார் தான் நான் பாக்குறேன். எதையுமே விஜய் டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாரு. ஏன் எடுத்த உடனே இல்ல போருக்கு போயிடணுமா, போய் 4 பேர் தலையை வெட்டி சாய்ச்சி வந்தா உங்களுக்கு திருப்தியா இருக்குமா? அரசியல் அவரை முதல்ல செயல்பட விடுங்க சார். கொள்கைகளே அவர் இன்னும் வெளியே சொல்லல. யார் அவருடைய எதிரிகளை பதிவு பண்ணிட்டார். எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ஐயோ நீங்க சொல்லுங்க, நான் மதியானம் சாப்பிட போகணுங்கிறீங்களா? அவர் எதிரி யாரா இருந்தா நமக்கு என்ன சார்? சொல்றப்ப சொல்லட்டும், களத்துக்கு வரட்டும், மக்கள் எடை போடட்டும், அவர் யாருன்னு பார்ப்போம். சரி வாயை மூடிக்கிட்டே இருக்க. நான் சொன்னேன் இல்லையா, பொது பிரச்சனைகளை கருத்தை சொல்லணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கள்ளக்குறிச்சிக்கு முதல்ல ட்விட்டர் போட்டார், அந்த ஊருக்கே போயிட்டு வந்தார். அப்பாடா கட்சியை தொடங்கணும், கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு உட்காந்தாருன்னா அவரை கிளின்னு கிளிக்கணும். ஏன்னா தொடர் நடவடிக்கையா இருக்கணும். மக்களை பாதிக்கிற, மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள்ல தன் கருத்து என்னன்னு விஜய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 10 மணி யாரா ட்விட்டு போடணும்னு நான் சொல்லலை. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போல ஒரு தலைவராக, இந்த மக்கள் மீது அபிமானம் கொண்டவராக, இந்த மக்களை ஆள நினைக்கிற விஜய் கருத்து சொல்லணும்னு நான் சொல்றேன். தொடர்ந்து அவர் செயல்படட்டும், பார்ப்போம். ஒரே நாள் அவர் எல்லாத்தையும் சொல்லிடணும், பட் எழுதிக்கங்க இவங்கெல்லாம் என் எதிரி 1 2 3ஆவது திருத்திட்டு 4ஆவதா சேரு இதெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படி என்ன சார்? அதை விட்டா வேற மக்களுக்கு வேற பிரச்சனையே இல்லையா? விஜய் தன் எதிரியை சொன்னாதான் தமிழ்நாடு சுபிட்சமா இருக்குமா? தூக்கி தூர போடுங்க சார். அவர் சொல்லட்டும், அப்புறம் நம்ம பார்ப்போம். ஏதோ ஒரு ட்ராக்ல கரெக்டா போறாரு இல்ல, நம்ம ஏன் சர்டிபிகேட் கொடுக்கணும்? எல்லாரும் மாதிரி 10 பேர் மாதிரி 16வது பேர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு பேரை வச்சுட்டார். இக்கு போடலாமா வேணாமான்னு ஒரு விவாதம் நினைச்சு இக்க போட்டார். பதிவு பண்ணிட்டோம், அவனும் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டான் டெல்லியில. களத்துக்கு வரட்டும், பார்ப்போம். தனியா நிக்கிறாரா, கூட்டணி போறாரா? கூட்டணி சீமானோடு சேர போறான்னு ஒரு பேச்சு இருக்கு. தம்பி விஜயோடு இணைந்து செயல்பட தயாருங்கிறாரு. நீ போய் அவரோட சேர்ந்தா நான் அதுக்கு சீமான்ட்டே போயிருவேன்னு 4 பேர் நினைக்கலாம். 50 லட்சம் பேர் உறுப்பினர் சேர்த்ததா சொன்னாங்க. தனியா நிப்பார்னு நம்பி 50 லட்சம் பேர் சேர்ந்திருக்கான். அவர் யாரோட சேர்ந்தா ஒன்று உற்சாகம் வரலாம், அல்லது 50 40 30 குறையலாம். யாருமே பிடிக்கல தானே உங்ககிட்ட வர. நீ இன்னொருத்தரோட போய் சேர்ந்தா நான் போய் அங்கே சேர்ந்துடுறேன், அதையும் இப்படி போய் அப்படி வரணும்னு நினைப்பானா மாட்டானா? பல விஷயங்கள் இருக்கு. போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. இதை கேட்கலாமான்னு தெரியல. இருந்தாலும் இதை வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. சினிமாவில் இருந்த வரையிலும் பொட்டு வைக்காத விஜய் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஒரு தனி மனிதனுடைய கேரக்டர் எல்லாம் நீ அப்படி பார்க்காதீங்க. ஒருத்தன் பொட்டு வச்சுட்டு இருக்கான், இவர் போய் கையை வச்சு அழிச்சு விட்டாருன்னா அதை கவனிக்கலாம், பேசலாமே தவிர அவர் எப்படி வர தலையை சீவாம இருந்தான்னு ஒரு விமர்சனம் வச்சேன் நான். ஏன்னா அந்த ஆப் வெளியிட்டார்ல, உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆப், அப்படியே ஷூட்டிங்ல இருந்து வந்தேன்னு இப்படி சிலிப்பிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு நிஜமாவே கோவம் வந்துச்சு. ஒரு பத்திரிகையாளராக இந்த தமிழ்நாட்டு பிரஜையா எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு. ஏங்க முதல் முறையா மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, என் கட்சியில் உறுப்பினராக சேருங்கன்னு இப்படி சிலிப்பிக்கிட்டு வந்து நிற்பீங்களான்னு நான் திட்டினேன், விமர்சித்தேன். அதுக்கப்புறம் சார் 6 பேக்கை காட்டா ரசிக்கிறது நான் தான், அது எப்பன்னு ஒன்று இருக்கு. என்ன ஆளு நினைக்கிற விஜய் என்கிட்ட எப்படி அப்பீல் பண்ணணும்னு நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறேன். அதை பூர்த்தி பண்ண வேண்டியது அவருடைய கடமை. புரியுதுங்களா? மற்றபடி அவர் செய்யற ஒன்னொன்னையும் போட்டு நின்று சார் பாத்தீங்களா 4வது பட்டன் போடல, கவனிச்சிங்களா? 4வது பட்டன் போட்டா உங்களுக்கு என்ன, போடாட்டி உங்களுக்கு என்ன சார்? விஜய் என்ன கருத்து சொல்றாருன்னு கவனிங்க சார். இனியும் ஒரு நடிகரை தமிழ்நாடு மக்கள் ஏற்பாங்களா சார்? ஏத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். யாரையும் புறக்கணிக்கணும் ஏத்துக்கணும். சமீப காலத்துல வந்த நடிகர்கள் எல்லாம் பார்த்துட்டோம், அங்கீகாரம் பார்த்துட்டோம்னு சொல்றதுல விஜயும் தான் சேர்த்து பார்த்திருப்பார். அப்ப அவங்க செஞ்ச தவறுகளை அவர் திருத்திக்க முயற்சி பண்ணலாம். இல்ல தலையெழுத்து அப்படின்னா அதே பாதையில போய் அவங்க வாங்கின அடி இவரும் சேர்ந்து வாங்கலாம். இல்ல நிஜமாவே ஒரு தனி பாதையில போய் ஆட்சியையும் பிடிக்கலாம். நம்ம கீழே இல்லையே, மக்கள் பார்க்கட்டும், முடிவு பண்ணட்டும், அப்ப பார்த்துக்கும். நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்றாரு. நல்ல கருத்து தானே. சினிமா ஆட்சிக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கு மட்டுமல்ல, எல்லா துறைகள்லைங்கிறார்.
நானும் ஒரு நல்ல தலைவர் தான் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்த மறைமுகமாக நான் நல்லவன் தான் சொல்ல விரும்புறார். சொல்லிக்கட்டுமே. ரஜினி சொன்ன மாதிரி இருக்கு, தலைவனுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குயா. இல்ல அவர் அதாவது வேற வடிவத்துல ஒரு சொல்றான்னு வச்சுக்கோ, சொல்லிட்டு போட்டு சார், அவங்க ஆசை, அதுல என்ன தப்பு இருக்கு? பட் அவருக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கான்ற தலைவன் அப்படின்றதுல இவர் பொருத்தி பாக்குறாரு. அது அந்த ஸ்பேஸ் இருக்கான்னு இன்னும் அந்த மெஷின் இன்னும் வரல. இந்த ஸ்பேஸ்ல ஒரு பொருந்துறாரா, அந்த காலி இடம் இவருக்கு பத்துமா இல்ல பத்தாதான்னு பாக்குறதுலாம் எந்த மெஷின் இன்னும் வரல. அதுக்கு எது உரைகள்? ஒரு தேர்தல் அவர் சந்திக்கணும், போட்டி போடணும், எத்தனை தொகுதிக்கு தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படி இருக்காங்களான்னு கிண்டல் அடிப்பான் 4 பேர். 50 தொகுதி விஜய் கேட்பாரு அதிமுக கிட்ட, 50 வேட்பாளர் இருக்காங்களா? இன்னைக்கும் விமர்சிக்கிறவன் இருக்கிறான். சரிதானே? எங்கேருந்து சந்திரமண்டலத்துலேருந்து வரப்போறல, அங்கெங்கே இருந்து இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்தால் வேட்பாளர் வரப்போறான். அவர் 10 தொகுதியில் நின்னாலும் 234 தொகுதியில் விஜய் நின்னாலும் வேட்பாளர் ஆந்திராக்காரன் நிற்க போறான். அப்படிலாம் ஒரு சூழல் வந்து நிக்கட்டும், அவர் என்ன கதி ஆகிறாருன்னு பார்த்த பிறகுதானே சார் நமக்கு தெரியும். இப்பவே அவருக்கு பெர்சன்டேஜ் இவ்வளவுதான், அவர் தேர மாட்டார், 4% தான். ஏதோ அரசியல் சூழ்நிலை இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய அந்த ஆளுமைகள் அதை வச்சு பார்க்குறோம். பல முகங்கள்ல ஒரு முகமா இல்ல ஒரு எதிர்முகமா நிற்பாரா அப்படின்ற ஒரு தெரியல. திமுகவுக்கு எதிர் அரசியல் தான் பண்ணி ஆகணும். அவர் புதிய கட்சி தொடங்குற யாரும் ஆளும் அரசுக்கு எதிராக தான் அரசியல் பண்ணி ஆகணும். இவர் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போறாருன்னு பார்ப்போமே. திமுக எவ்வளவு காலத்துக்கு தான் எதிர்க்கிறாருன்னு பார்ப்போம். சரி, திமுக அதிமுக ஒண்ணுதான் அவர் பார்வையில். இங்கே ஊழல் அங்கே மதவாதம்னு பொதுவாக தான் பேசினார். ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சின்னு. அதிமுகவோட போறாரா போகாம இருக்கிறாரா அதையும் தான் பார்க்கணும். அப்ப அதிமுக சேராருன்னா ஒரு பேச்சுக்கு அதிமுக மீதான விமர்சனங்களுக்கும் விஜய் தான் பதில் சொல்லணும், அல்லது அவருடைய சுமையும் இவர் தான் சேர்ந்து சுமக்கணும். அப்போ எவ்வளவு தூரம் சுமக்கிறார், என்ன விளக்கங்களை சொல்றாருன்னு பார்க்கணும். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. களம் மாற வாய்ப்பு இருக்கா சார்? ஏ டு பி, இப்போ டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, அந்த இடத்த வேற யாரும் 2 வருஷம் இருக்கு சார். முதல்ல திமுக இப்போ எதிர்ப்பு ஒண்ணுமே ஜெயிக்க முடியாம 40 தொகுதியிலும் அதிமுக. அது இன்றைக்கு நிலந்த ரிசல்ட். இதே திமுக அணி சட்டமன்றத்திலையும் தொடருமா, இல்ல இதே மெகா கோட்ல ஒரு சிறிய அணி கூட அமைக்க முடியாத அளவுக்கு பலவீனமான நிலையில தான் 2026 அதிமுக இருக்குமா? தெரியாது நமக்கு. அன்னைக்கு பிஜேபியோட ஒரு வேலை வழி இல்லாம 3வது அணி அமைச்சா எல்லா கட்சிகளும் பிஜேபியோட இருக்குமா? இல்ல அந்த பிஜேபி அதிமுக திருப்பி சேராதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? 2 வருஷம் இருக்கு. அரசியல்ல எவ்வளவோ நடக்கும், அப்ப பேசிக்கலாம். சீமானுடைய சமீப கால பேச்சுகள் எல்லாம் ஒரு மாற்றம் தெரியும். அவர் என்ன ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருந்தாரோ, பிஜேபியோட திமுகவோட அதிமுகவோட காங்கிரஸோட ஒரு காலம் கூட்டணி இல்லைன்னு சொல்ற பகிரங்கமா அதிமுக ஆதரவு கேட்கிறாரு. இல்ல சார், அவருடைய என்ன ஓட்டத்துல கூட்டணி அரசியல் தொடர்பான தேர்தல் அரசியல்ல அவர் மாற்றம் வந்திருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தம்பி விஜயோடு இணைந்து செயல்பட தயாருங்கிறத அவருடைய முதல் ஸ்டேட்மெண்ட். கூட்டணின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பவே அவருடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கோ தயாராயிட்டாருன்னு ஒரு ஆங்கிள் நான் அதை வரவேற்பேன். என்னாலட்டி காலம்பூரா அவர் 8% 10% வாங்கிட்டே தான் இருப்பார். 2050லையும் நாங்கள் 15% வாங்கிட்டோம்னு தான் பேசிட்டு இருப்பாங்களே தவிர எத்தனை எம்பியா ஜெயிச்சிங்கன்னா அப்பயும் ஒன்றும் இல்லைன்னு தான் வரும். ஆனால் கூட்டணி சேர்ந்தா ஒரு பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. அதை கொஞ்சம் சரிசமமாக எடை போட்டு இழுக்க வேண்டிய இடத்துல இழுத்து, விட்டு கொடுக்க வேண்டிய விட்டு கொடுத்து கவனமாக நவத்திட்டு போனார்னா அவர் வெற்றிகரமாக ஒரு இயக்கத்தை தொடர்ந்து நடத்த முடியும். அதிகார அரசியலோடு அதிகாரத்தையும் பெற்றுக்கிட்டு அந்த அரசியல் நடத்த முடியும். எளிமையான காரியம் அல்ல. ஏன்னா விஜயகாந்த் வீழ்ந்ததும் அந்த இடத்துல தான். கலைஞருக்கு கூட கிடைக்காத எதிர்கட்சி தலைவர் பதவியை அவருக்கு எந்த தேர்தலில் கிடைச்சிச்சோ அந்த தேர்தலில் இருந்தால் விஜயகாந்துடைய வீழ்ச்சியும் ஆரம்பிச்சது. அது அவருடைய உடல்நிலையும் ஒரு காரணமாக போச்சு. அதனால் அதை அப்படியே எல்லாருக்கும் பொறுத்தணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு பாடமாக செய்யுமான்னு எடுத்துக்கு வரல. கூட்டணி வைக்கிறனால என்ன பலம் இருக்கு, பலவீனமும் இருக்குன்னு அவருக்கும் தெரியும். இன்னைக்கு சீமான் ஆதரிக்கிற அதே 10 பேர் தொடர்ந்து ஆதரிக்க மாட்டான். 8 குறையலாம், 7 குறையலாம். இது வரைக்கும் சீமான ஆதரிக்காத பொதுஜனம் இன்னொரு 5 பேர் புதுசாக ஆதரிக்கலாம். ஏன்னா ஜனரஞ்சக அரசியலுக்கு வந்துட்டார், ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது தான் அந்த கூட்டணியினுடைய பலமே. பரவாயில்ல சேர்ந்துட்டாங்களேங்கிற பேச்சு தான் கெமிஸ்ட்ரின்னு சொல்றோம். அது ஒரு பலத்தையும் தரலாம். எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டார் ஆதரவு கொடுக்க. அது இல்லை, கிட்டத்தட்ட மறைமுகமா இவர் வந்து உண்ணாவிரத பந்தல்ல போய் 4 பேர் அனுப்பிச்சு வாழ்த்து சொன்ன போதே 10 அதிமுகக்காரில் 2 பேர் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா பாமகக்கு போட மனசு இல்லாதவங்க, திமுகவை ஒரு காலத்திலும் ஆதரிக்கிற மனதில்லாத அதிமுகக்காரவங்க 5 பேர் தேர்தலில் புறக்கணிப்பாங்க. ஓட்டுச்சாவடிக்கு போகிற 5 பேர் 2 பேர் நாம் தமிழருக்கு போட தான் செய்வாங்க. இப்போ விஜய் சீமான் இணைந்து செயல்பட போறாங்க அப்படின்ற, இப்போ சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக சீமான் தலைமை தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வர ஒரு தொண்டர்கள் இருக்காங்க. விஜய் தான் எங்கள் தளபதி நாளை இவங்க 2 பேரும் சேர்றப்ப அந்த கிரவுண்ட்ல அந்த கெமிஸ்ட்ரி அதை பத்தி நமக்கு என்ன கவலை? அது விஜய் ரசிகர்களுக்கும் சீமானுடைய தம்பிமார்களுக்கு இருக்க வேண்டிய கவலை. அவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியில வந்து சொல்லட்டும். அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபடாதா ஓரளவு கணிக்கலாம்.
தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை போட்டு கிளிக்கலாம். நம்ம விவாதத்தை கொஞ்சம் நல்லாவே செய்யலாம். இல்ல உங்களுக்கு அப்படி அப்படி இல்லை, நமக்கு என்ன இருக்குங்கிறேன்னா இல்ல இல்ல அதெல்லாம் விஜய்க்கு தாங்க சிஎம் சீட்டை தரணும், ஏன்னா அதை சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன உரிமை இருக்கு? சீமான் விட்டு கொடுக்குறாரா இல்லையா, இல்லை விஜய் விட்டு கொடுக்குறாரா, பெருந்தன்மையை காட்டுறாரா, நமக்கு என்ன சார் தெரியும்? நமக்கு அதை பற்றி என்ன கவலை? மக்களுக்கு அதை பற்றி கவலை. மக்களுடைய பார்வையில தான் அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஒருத்தன் தான். நமக்கு என்ன அதை பற்றி கவலை வந்துச்சு? யாரோ எடுத்துட்டு போறாங்க. மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சு விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்களா? கடைசி அந்த கூட்டணி என்ன கதியாச்சு? மக்கள் அது ஒரு துளி கூட கவலைப்படலை. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வர்றபோது பார்க்கலாம். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு தேர்தல் அரசியலுக்கு. திமுகவினர், அதாவது திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் விஜயனுடைய வருகையை கண்டு ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. இவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குமோ அப்படின்ற ஒரு கோணத்துல எந்த ஒரு புது நபர் வந்தாலும் இந்த விமர்சனம் வரதான் செய்யும். பிஜேபியின் பி டீம்னு சொன்ன கட்சி தான் திமுக. கமலை பார்த்து இன்னைக்கு அந்த கமல் எங்க இருக்கார்? திமுக அணியில் இருக்கிறார். திமுக ஆதரவோடு மாநிலங்களவைக்கு போக போறார். அதான் சொன்னேன், வெக்கம் கட்டதான் அரசியல்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அது மேல அதை போய் விவாதிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இந்த விமர்சனம்லாம் கண்டிப்பா ஒரு எரிச்சல் வரதான். புதுசா ஒரு பிளேயர் வர்ற போது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பிளேயருக்கு ஒரு எரிச்சல் வரதான் செய்யும். எடப்பாடிக்கும் அந்த எரிச்சல் இருக்கும். ஏன்னா அதிமுக ஓட்டு வங்கியும் தான் பாதிக்கும், நாம் தமிழர் ஓட்டு வங்கியும் தான் பாதிக்க போகுது. விஜய் வந்தா விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வங்கியும் தான் பாதிக்கும், பிஜேபி ஓட்டு வங்கியும் பாதிக்கும். எத்தனை பேர் போறாங்கிறது வேற யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, இருக்கிறவங்களுக்குள்ளதான் வந்து விஜய் கிட்ட சேர போறான். கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து அரசியல் வர போற வாக்காளர்கள் பதிவு பண்ண போறாங்களா, ஓட்டு போட போறாங்களா? இருக்கிற கட்சியில இருந்தா மாறி மாறி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதுல கண்டிப்பா புதுசா ஒருத்த வந்தான்னா இருக்கிற ஆளுக்கு எரிச்சல் வரதானே செய்யும். அதுல டாப்ல திமுக இருக்கும். அதே விஜய் நாளைக்கு திமுகவோட கூட்டணின்னு சொல்றான்னு வச்சுக்கோ, நீங்க சொல்ற அந்த சோகால்டு பத்திரிகையாளர் என்ன எடுப்பாங்க? நிஜமாவே திராவிட மாடலுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த இதை ஆதரிச்சு வந்துட்டார் பாத்தீங்களா, இதுதான் திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு பதிவு போடுவாங்க. கூச்ச நாச்சம் இல்லாத அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் சார். பிரயோஜனமா ஏதாவது பேசலாம். விஜயனுடைய வருகை யாருக்கு பெரிய தலைவலி? அப்படி நான் பார்க்கல. இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் தலைவலி தான். அதாவது தன்னுடைய ஆதரவு போகுதுங்கிற அந்த ஒரு வரியை எடுத்து பார்த்தா எல்லாருக்குமே தலைவலி தான். விஜய் வெர்சஸ் ஹூ அப்படின்ற வகையில களம் மாறுமா? எதுக்கு நம்ம அதை போய் இப்ப கணிக்கணும்? அதை எப்படி இப்ப கணிக்க முடியும்? விஜயை என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்புறம் வெர்சஸ் எப்படி அவரும் சொல்லிட்டாருங்களே சார், என்ன சட்டமன்றத்துல நிக்க போறோம், எப்படி நிக்க போறேன்னு சொல்லிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு தம்பி சீமானோட இணைந்து செயல்பட தயார்னு சீமான் சொன்னாரா? விஜயோடு இணைந்து செயல்பட தயார், இணைந்து செயல்பட தயார்னு சீமான் சொன்னாரா? அதுக்கு விஜய் ஏதாவது பதில் சொல்லிக்கிறாரா? இல்ல. மறுத்து இருக்கிறாரா? இல்ல. மறுக்காத போது அதை ஏத்துக்கிட்டாருன்னா நான் இயல்பான ஒரு பார்வைக்கு நான் வருவேன். மறுக்காத வரைக்கும் அதை இன்னும் மறுக்கலையே என்ன அர்த்தம்? வாய்ப்புள்ள ஒரு விஷயமா எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அங்க விஜய் தான். இல்ல சார், நான் என்ன சொல்றேன், சீமான் அப்படி சொன்னதுக்கு விஜய் எதிர்வினை ஆட்டினாரா, மறுத்தாரா? இல்ல. அப்புறம் எப்படி நீங்க விஜய் வெர்சஸ்ன்னு போட்டு யாரை நிறுத்துவீங்க? விஜயை இன்னும் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லலையே சார். தனித்து தான் நிற்பேன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எல்லாரும் முதலமைச்சர்னு புகழ்றாங்க, அமைதியா கேட்கல. இல்ல சார், அவர் தனிச்சு நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல. சொன்ன பிறகு பேசுங்க, அப்பதான் வெர்சஸ் போட முடியும்னு சொன்னேன். சார், நாடாளுமன்றம் தொடங்கிவிட்டது. முதல் நாள் பிரதமர் மோடி பதவியேற்கிறார். திமுக எம்பிக்கள்லாம் ஒரே கோஷம். எப்படி பார்க்குறீங்க அந்த காட்சி? இல்லை, முதல்ல மரபுப்படியும் அரசியலமைப்பு சட்டப்படியும் என்ன வாசகம் சொல்லி பதவியேற்கணும் ஒன்று இருக்குது. அதில் தலைவர்களை பற்றியும் கிடையாது, கொள்கைகள், ஐடியாலஜி எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு சம்பவமே கடந்த காலங்களில் பெருசாக நடக்கலை. ஒரு 2 வருஷம் முன்னாடி ராஜேஷ்குமார் திமுக எம்பி நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பட்டார் இல்லையா? அவர் இளைஞரணியிலேருந்து மாவட்ட செயலாளர், உதயநிதியுடைய ஆதரவாளர். அங்கே உதயநிதி வாழ்கன்னு கோஷம் போட்டார். அப்போ சபை தலைவராக அந்த துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு கடுமையாக அதை கண்டித்தார், தடுத்தார். கோஷம் போடுகிற இடம் இது இல்லை, உங்கள் விசுவாசத்தில் வெளியில் போய் காட்டுங்கன்னார். அப்படி ஒரு சம்பவத்தை, அப்படி ஒரு கண்டிப்பை அப்போ புரோட்டம் ஸ்பீக்கராக இருந்த அவர் மகதப் சொல்லியிருந்திருக்கணும். கண்டிக்கலை. அதனால் ஆளாளுக்கு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, அப்படி சொல்கிற போது திமுகனாலே நம்ம என்ன சொல்லுவோம்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடமை இருக்குது, கண்ணியம் இருக்கிறதா நினைக்கிறோம். கட்டுப்பாடு எங்கே போச்சு? தலைவர் பேரை சொல்லலாம், ஒன்று கலைஞர் பேரை சொல்லியிருக்கணும். அவரை பேரை சொல்கிறனால இப்போ நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற யதார்த்தத்துக்கு நேரம் வந்திருப்பாங்க எல்லாரும். சரி, இப்போ தலைவராக இருக்கிற ஸ்டாலின் பேரை சொன்னால் கூட ஒரு புரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்கன்னு சொல்லிட்டு போகலாம். உங்களுடைய கொள்கையில் அது உறுதியாக இருக்குன்னு நாங்களும் கூட ஒத்துக்கிட்டு போகலாம். உதயநிதியை பேரை சொன்னது தப்பு. உதயநிதி தகுதியற்றவர் நான் சொல்ல, எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம்னு நீங்கள் அறிவிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட கோஷம் போடுற இடமா அது? இன்னொருத்தர் கனிமொழி பேரை சொல்லிக்கிறாங்க, ஒரு 2-3 பேர் ஏவாவேலு பேரை சொல்லிக்கிறாங்க. மற்ற மந்திரிகள் அந்த கட்சிக்கு உழைக்கலையா? ஏவாவேலுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நான் வரல. அவரால் தான் அந்த 3 பேர் சீட்டு வாங்கினாங்கிறத ஒத்துக்கிறேன்.
சீட்டு கொடுத்தது யாரு? பரிந்துரைச்சது ஏவா வேலை இருக்கலாம், கொடுத்தது யாரு சார்? கட்சி தலைமை. விசுவாச கட்சி தலைமைக்கு தான் இருக்கணும், தனிநபருக்கு இருக்கக்கூடாது. அதனால சொன்னேன் கட்டுப்பாடு காணாம போச்சு. அதே சம்பவம் தொடர்ச்சியாக ஒன்று சொல்கிறேன். அது முடிஞ்ச உடனே சபாநாயகர் தேர்தல் நடக்குது. இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிறுத்துறாங்க. அந்த அந்த அவையில் இருக்கிற கட்சி தலைவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டே வராங்க, ஒரு கட்சியினுடைய அந்த குழு தலைவர்கிட்ட. திமுக சார்பாக யார் எங்கள் தலைவர்? டிஆர் பாலு தலைவர். அவர்கிட்ட போய் கையெழுத்து கேட்குறாங்க. நான் போட மாட்டேங்கிறார். ஓம் பிர்லாக்கு எதிராக நான் போட மாட்டேன். எங்கே சார் போச்சு உங்கள் கட்டுப்பாடு? தலைவரை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்கா? கட்சி மேலே ஒரு பயம் இருக்கா? அவர் போட மாட்டேன்னு சொன்ன பிறகு கனிமொழி போட்டிருக்காங்க அந்த கையெழுத்தை. எடுத்து பார்த்தா தெரியும், திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அதை கூப்பிட்டு விசாரிக்கணும். அப்படி இல்லைன்னா கட்சி கட்டுப்பாடு அவர் விட்டு போயிடுச்சுன்னா எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் உங்ககிட்டலேயே வரல விட்டு ஆட்டுறாங்களே, நாளைக்கு எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் சொல்கிறீங்களா, உதயநிதிலாம் தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. என்ன சார் அது கட்டுப்பாடு? கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்குது. இந்தியா கூட்டணியில் இன்னைக்கு நீங்கள் தொடர்றீங்க, இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளர் நிற்கிறார், கூட்டணி கட்சி தலைவர்களாக கையெழுத்து போடுங்கன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் பாலு. உண்மையா இல்லையான்னு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கலைன்னா குறைஞ்சபட்ச நடவடிக்கை எடுக்கணும். பாலு மேல எப்படி கை வைக்கிறது? பாலு என்ன பெரிய மக்கள் தலைவரா? அவருடைய உழைப்பு தியாகம் எல்லாம் வேற. இந்த விஷயத்தில் நடந்துகிட்ட விதம் தப்பு. அதுபோல தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு முதல் நாள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு இது என்ன தேர்தல் முடிவு எப்படி வந்தால் நம்ம எப்படி சமாளிக்கிறது, யாரை பிரதமர் ஆக்கலாம்னு ஆலோசிக்கிற கூட்டத்தில் எல்லா தலைவரும் நிற்கிறாங்க. ஸ்டாலின் கொஞ்சம் லேட்டாக வர்றார், அடுத்து மேடை ஏறுறார், எல்லாரும் நின்றுட்டாங்க. இவர் எங்கே நிற்கிறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறார். ஒரு மாநில முதலமைச்சர், அந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முக்கிய அச்சாணியாக இருந்த ஸ்டாலின் எங்கே நிற்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாரு. அப்போ அந்த மேடையில் அதை வேடிக்கை பார்த்தது யார் தெரியுமா? டிஆர் பாலு. அவர் போய் நல்லா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டார் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு. ஒரு கட்சி தலைவர் நீங்கள் இப்படி தான் டீல் பண்ணுவீங்களா? இதை விட அவமானப்படுத்த முடியாது தன்னுடைய தலைவனை. பாலு மேல எனக்கு தனிப்பட்ட கோபம். இன்னைக்கு அந்த வீடியோ சமூக வலைதளங்கள் இருக்கு. பாலு செஞ்ச காரியம் சரியா தப்பா நீங்களே எடுத்து பாருங்க. அப்போ ஒரு தலைவர் நீங்க இந்த லட்சணத்தெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அப்புறம் கட்டுப்பாடுங்கிற வார்த்தை எப்படி சேர்க்க முடியும்? புரியுதுங்களா? நான் கட்சி உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போய் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் விழிச்சுக்கலைன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய அரசியல் இன்னொரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கூட வச்சுக்கோங்க, நல்லா 100 ஆண்டுகள் ஆயுசோடு இருக்கட்டும். எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் சொல்றீங்க, உதயநிதி கையில கட்சியை கொடுக்க போறீங்களே, ஒரு 10 மாசம் கூட அவரால் கட்சியை நடத்திட்டு போக முடியாது. இந்த லட்சணத்துல கட்சி இருந்தா ஸ்டாலின் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கட்டுப்பாட்டை திரும்ப கொண்டுட்டு வந்து அதை நிலைநிறுத்தலைன்னா திமுகவுக்கு எதிர்காலத்துல பல சிக்கல்கள் உருவாகும். டிஆர் பாலுவுக்கு அதிருப்தியோ இருக்கலாம். அது என்னன்னு கூப்பிட்டு விசாரிங்க சார். அதிருப்தினா என்னன்னு கேட்பா, அந்த அதிருப்தி என்கிட்ட வந்து சொல்லணும். இப்படி பொது மேடையில பொது விஷயத்துல காட்டுவியா? ஏன் நீ கையெழுத்து போடல, எதுக்காக நீ கையெழுத்து போடல கூப்பிட்டு கேட்கட்டும். அது நிஜமான எனக்கு வந்து தகவல் தவறாக கூட இருக்கட்டும் சார், கூப்பிட்டு கேட்கட்டுமே. இது உதாரணத்துக்கு தான் 2-3 விஷயங்களை சொல்லிட்டு வர்றேன். கட்டுப்பாட்டை மீறிய பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. எது கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னால் நான் தலைகுனிந்து நிற்கிறேன் அப்படின்னு அறிக்கை விட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. உள்ளாட்சி தேர்தலில் தோழமை கட்சிகளுக்கு இடம் கொடுத்து அந்த இடத்துல திமுக காரனே போட்டியிட்ட போது தோழமை கட்சி தலைவர்கள் சில பேர் ஸ்டாலின்கிட்ட போய் வருத்தப்பட்ட போது அவர் கிட்டத்தட்ட கண்ணீர் விடாத குறையா சொல்றார், உங்களுடைய செயல்பாடுகளால் நான் இவர்களிடம் தலை குனிந்து நிற்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் குனிஞ்ச தலையோட தான் இருக்கிறார். ஒருத்தரை கூட கட்சியை விட்டு எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. அவங்களாவும் ராஜினாமா பண்ணல. எனக்கு தெரிஞ்சு பட்டி வீரன் பட்டின்னு ஒரே ஒரு சேர்மன் மட்டும் ஒரு லேடி ராஜினாமா பண்ணாங்க. தப்பு தான், கட்சி கட்டுப்பாட்டை மீறி நான் போட்டேன், நான் ராஜினாமா பண்ணேன். வேற யாராவது ராஜினாமா பண்ணாங்களா? இல்லை அதை பற்றி ஸ்டாலின் கவலைப்பட்டாரா? சாட்டையை சுழற்றுவேங்கிற சாட்டையை கையில் கூட எடுக்கல, சுழற்றுறதெல்லாம் அப்புறம். தப்பு பண்ணுறாரு ஸ்டாலின். அது அவருக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடிய நன்றி சார். நன்றி.